ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க செடியோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், ரெயின் லில்லி அடுத்தாப்புல இந்த பிங்க் கலரில் பூ பூக்க போகிறாங்க. இந்த பாருங்க, அதில் பூத்து இதாயிட்டு நான் அடுத்தாப்புல இதில் பூ வருது. இந்த பிங்க்கில் மட்டும் நம்ம விதை எடுக்க முடியல விவர்ஸ். என்னன்னு கேட்டால் அந்த விதை வந்து கிழங்கு வைக்கும் போது பொடி கிழங்கா இருந்துச்சு. ஒரு சின்ன கிழங்கா இருந்தால் அதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியல, விதை வரமாட்டேங்குது. கிழங்கு நல்லா பருசாகி முத்துனா தான் என்ன செய்யுது, விதை வருது. நான் அதையே இப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த செடி வளர்க்க ஆரம்பிச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் செடி வளர்க்குறேன்னா அதை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்க. நேற்று நைட்டு தண்ணி வந்துச்சு. அதனால் அந்நேரமே என்ன செஞ்சோம், செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு. நான் என்ன செய்யணும், ஒரு சாயங்காலம் போல் தான் தண்ணி விடணும் செடிகளுக்கு. இன்னைக்கு வந்து சே இன்னைக்கு இந்த 2 டப்பா எடுத்து வச்சுருக்கேன் விவர்ஸ். ஓட்டை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் என்ன செய்ய போகிறேன், இன்னைக்கு காய்கறி கழிவெல்லாம் போட்டு கொஞ்சம் மண், இந்த மாட்டுச்சாணம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அதுபோக கொஞ்சம் வேப்பிலையும் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்க, வேப்பிலையும் நல்லா காய வச்சு அருகா வச்சுருக்கேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், மண்கலவை ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இதான் என்னையோட வேலையவும். கொஞ்சம் காய்கறி குப்பையும் கொஞ்சம் நிறைய சேர்ந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த கவர் நிறைய வெங்காயத்தூள், வெள்ளைப்பூடுத்தூள் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. காய்கறி குப்பை இது. அது மாதிரி அதில் பையிலே வச்சுருந்து என்ன செஞ்சு கொஞ்சம் மக்கிருச்சு. அதனால் அதே இதே ரெண்டாயிரத்தையும் போட்டு இந்த 2 டப்பாலையும் நல்லா ஃபுல் பண்ணி வைக்க போகிறேன். ஃபுல் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன். அது இல்லாமல் விவர்ஸ், இந்த பீக்கங்காண்டு கீழே வளர்ந்துச்சுல, அதை தூக்கி என்ன செஞ்சுருக்கேன், இந்த தொட்டியில் நடவு பண்ணியிருக்கேன். இதுலேயும் காய்கறி குப்பை போட்டு 40 நாளுக்கு மேலே ஆச்சு. அது மேலே கொஞ்சம் பாதி மண் போட்டு வச்சேன், கலந்த மண். அதுவும் போட்டு தண்ணி ஊற்றிச்சு 3 நாள் ஆச்சு. அதனால் இதில் எடுத்து நடவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொய்யா மரத்துக்கிட்ட கொஞ்சம் வேலைப்பாடு பார்க்கணும். கொஞ்சம் சுற்றி தோண்டி விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டால் நிற்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ தண்ணி விட்டால் எல்லாம் அப்படியே சரிஞ்சு கீழே வந்துடுது. அதனால் கொஞ்சம் இது பண்ணி விட்டு தண்ணி நிற்கிற மாதிரி பார்க்கணும். இங்கே பாருங்க, சுரக்கண்ணிக்கு அதுவாக கீழே விழுந்த தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்புலேருந்து பேசுகிறேன் விவர்ஸ். எங்கள் ஊரில் வந்து கடலை மிட்டாய் வந்து ஃபேமஸ்ஸு. உங்கள் ஊர்களெல்லாம் என்ன ஃபேமஸுங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் எந்தெந்த ஊரில் இருந்து நீங்களாம் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் நாற்று இதில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் விவர்ஸ். இப்போ தான் கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்கோக்கா, அடுத்தாப்புல குட்டியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒன்று, இந்த பாருங்கள் இதில் ஒன்று. இதுலேயுமே காய்கறி குப்பையை போட்டு வச்சது தான். 10 நாள் தான் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல. ரோஜா மல்லி மொட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் வச்ச பீக்கங்காய் செடி விதை மட்டும் இன்னும் முளைக்கல விவர்ஸ். எதுனாலன்னு தெரியலை. தோண்டி பார்க்கவும் பயமாக, தோண்டினோம்னா திருப்பி அடுத்தாப்புல முளைக்காது. அதனால் பார்ப்போம், மெதுவாக வரும்னு நினைக்கிறேன். வரட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், புரியும். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா செழுமையாகவும் இருக்குது. லேடிஸ் பல்பை எடுத்து தனித்தனியாக வைக்கணும் வருஷத்துக்கு. நேரம் காணலை, நேரம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. எடுத்து வச்சா நான் நிறையா செடியை உருவாக்கலாம். ஏன்னா உள்ள நிறைய ஒரு கிழங்கு தான் வச்சேன். எப்படியும் ஒரு 10 கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.